கேரளாவில் பறவை காய்ச்சல் எதிரொலியாக நாமக்கல் மண்டலத்தில் உள்ள கோழி பண்ணைகளில் தீவிர பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரவிக்குமார். ரவிக்குமார், விவரங்களை பதிவு செய்யலாம். கோழி பண்ணைகளில் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் என்ன? பாலா, அதாவது கேரளாவில் ஆலப்புழை மாவட்டம் மற்றும் கோட்டை மாவட்டங்களில் குறிப்பிட்ட பல பகுதிகளில் வாத்து, கோழி போன்றவை இறைச்சி மற்றும் முற்றிகையாக அதிகமாக வளர்க்கப்பட்டு வந்தது. இந்த பகுதிகளில் வளர்க்கப்பட்ட வாத்து மற்றும் கோழிகள் அடிக்கடி செத்து மடிந்தன. இது தொடர்பாக அங்குள்ள மாதிரிகள் எடுக்கப்பட்டு போபாலில் உள்ள உயர் பாதுகாப்பு விலங்கு ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டது. அங்கு அனுப்பப்பட்ட மாதிரியில் சோதனையில் H1 அதாவது பறவை காய்ச்சல் அந்த நோய் ஏற்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நாமக்கல் மண்டலத்தில் உள்ள கோழிப்பண்ணைகளில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு முகக்கவசம் அணியப்பட்டு தீவிர கண்காணிப்பு செய்யப்படுகிறது. குறிப்பாக பண்ணைகளுக்கு உள்ளே செல்லும் தொழிலாளர்களும் வெளியே வரும் தொழிலாளர்களுக்கு கால் கைகளுக்கு மருந்து தெளிப்பான்கள் தெளிக்கப்பட்டு வெளியே வரும் வாகனங்கள், அதாவது முட்டைகளை ஏற்றி செல்லும் லாரிகளுக்கும் தீவனங்களை ஏற்றி செல்லும் லாரிகளுக்கும் டயர்களுக்கு கிருமி நாசினி அடிக்கப்பட்டு உயர் பாதுகாப்பு, அதாவது ஹைடெக் முறைகள் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் காகம் உள்ளிட்ட பறவைகள் எச்சம் உள்ள பகுதிகளுக்கு வராமல் கோழி பண்ணையாளர்கள் பாதுகாத்து வருகிறார்கள். அதாவது நாமக்கல் மண்டலத்தில் குறிப்பாக இந்த நோய் பரவாமல் தடுப்பதற்காக ஏற்கனவே பல்வேறு முறைகள் தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. பாலவேல், விவரங்களுக்கு நன்றி ரவிக்குமார்.